கடவுள் இன்னைக்கு அந்த மாதிரி என்ன செய்யறது இல்லை. மறுபடி செஞ்சுட்டு அது தோல்வியாயிருச்சுன்னு சொல்ற காரியத்துல அவர் என்ன இல்லை. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, ஒரு பரிபூர்ண நிலையை என்ன செய்யணும், மனிதன் அடைய வேண்டும். முற்றிலுமாக கண்டு விசுவாசிக்கிறதால என்ன செய்யப்படணும், பிசாசு வீழ்ச்சி அடையணும். அதுதான் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். அப்ப இன்னைக்கு அந்த நித்தியமான காரியத்தை நோக்கி இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சத்தியம். அதுதான் முதலாவது குதிரை. என்ன குதிரை? வெள்ளை குதிரை. அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு, அது ஒரு சரியான காரியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சத்தியம், இதுதான் சத்தியம். நிறைய பேருக்கு இன்னைக்கு சத்தியம்னால என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. அது இன்னைக்கு ஏதோ வீழ்ச்சி அடைந்த மாதிரி எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான் எனக்கு சத்தியமாவது ஒன்னாவது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பேஸ்புக் இதுகளோட பாக்குறோம் இல்லையா, என்ன சொல்றாங்க, உண்மையாக நேர்மையாக இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம். அப்ப என்ன பாக்குறோம், இன்னைக்கு நேர்மையா நீதியா வாழ்ந்தா நீ அப்படி வேணா நினைச்சுக்கலாம், நேர்மையா நீதியா வாழ்ந்தேன்னு நினைச்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம் சொல்லி இன்னைக்கு என்ன செய்ய முடியாது, அதை வச்சு வாழ முடியாதுங்கிற ஒரு கருத்துக்கு மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் உண்மைங்கிறதுல யார்கிட்டையும் என்ன செய்யல இல்ல. ஒருத்தருக்கு இவ்வளவு காசு கொடுக்கணுமே, ஐயோ நம்ம கொடுக்கணுமே, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அவன் துணிஞ்சு என்ன செய்யறான், நல்லவன் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். காலையில ஒரு ஆளை பார்த்தேன், நல்ல பழக்கம், நம்ம காசு கொடுக்கணும், அவன் காசு கொடுக்காம போறான். நம்மளை பார்த்தா சரி வாங்கினாச்சு எப்படி இருக்கேன்னு கேட்க கூட மாட்டாங்க. அவன் எப்படி இருக்கான், அவன் தெரியாதான் இது மாதிரி அவன் உட்காந்து நாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு, நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி அவனுக்கு எதுக்குதான் நிக்காம எங்கேயோ இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன பயம் இல்லை அவங்களுக்கு, எவன் வேணாலும் ஏமாத்தலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இருந்தது உலகம். ஒரு பயமோ இன்னைக்கு இப்படி செஞ்சிட்டமே நாளைக்கு நமக்கு அது வருமே, அந்த எண்ணங்கள்லாம் யாருக்கும் இருந்தது இன்னைக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம், ஜனங்க கடவுளாவது ஒன்னாவது அப்படிலாம் ஒண்ணும் நடக்கிறது இல்லையா. நடந்திருந்தா என்ன செஞ்சிருக்கணும், இதெல்லாம் நடந்திருக்கணும் இல்ல. இவ்வளவு தப்பு பண்ணவனுக்கெல்லாம் கடவுள் என்ன தண்டனை கொடுத்தாரு. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எண்ணமாக இருக்கிறது. யாரை நம்புறது எதை நம்புறதுன்னே ஒண்ணும் தெரியல. கொஞ்ச நாளா போட்டு என்னமோ எஃப்சின் பெயின்னு போட்டு ஏகப்பட்டது உலகம் போற அவன் தப்பு பண்ணா இவன் தப்பு பண்ணி எவனுக்கு எதுவும் நடந்திருக்கு. இன்னைக்கு அதான் எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறாங்க, யாருக்கு என்ன நடந்திருக்கு, ஒருத்தருக்கும் ஒண்ணும் நடக்கலையே. அப்ப கடவுள் இல்லைங்கிற நிலைக்கு என்ன செஞ்சிடறாங்க, மக்கள் வந்துடுறாங்க. யாருக்கும் கடவுள், அப்ப யாருக்கு சத்தியத்தை பத்தின பயம் தேவை? ஐயா நமக்கு கொண்டு வந்து கொடுக்குற சத்தியத்தின்படி நாம என்ன செய்யணும், அதான் நாம சத்தியத்தை நம்புறோம்னா நாம எதை நம்புறோம், நியாயத்திற்கு கடவுள் அதுதான் காலாகாலமாக போதிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். அதான் குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இதோ நியாயத்திற்கு நாள் வருகிறது. இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யும், கடவுளுடைய கோபம் பற்றி எரியும். அன்னைக்கு ஒருத்தரும் அவர் முன்னாடி என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பிரகலாதனை தவிர வேற யாரும் அவருடைய கோபத்துக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாதுன்னு சொல்றாரு. பிரகலாதங்கிறது யாரு, இதுதான் கடவுளுடைய அன்பை பெற்ற ஜனங்கள், அவரை அறிஞ்சவங்க அவங்கதான். பிரகலாதனுக்கு கடவுள்னா எப்படி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தது. எங்கடா இருக்காருன்னு கேட்கும்போது தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். இந்த தூண்ல இருக்காரா, இந்த தூண்ல இருக்காருன்னு அவனால என்ன செய்ய முடிஞ்சது. ஆமா, இன்னைக்கு 99% மக்களுக்கு எப்படி இருக்காங்க, கடவுளா எங்க இருக்காரு அப்படிங்கிற நிலையில தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க. ஆனா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன செய்யறாங்க, வழிபடுறோம் இல்ல. அந்த இதுகள்ல அதிகமான பக்தியை செலுத்துறாங்க, அதிகமான இப்ப கோயில்களுக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஐயப்பன் சாமி கோயிலுக்கு எல்லாரும் போக முடியுமா? போக்குவரத்து வசதி இருந்தது அவங்களுக்கு? எப்படி எல்லாரும் நடந்து போயிருவாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்க பூரா என்ன செய்தான், ஒவ்வொரு கோயில்களுக்கும், நம்ம எந்த கோயிலையும் குறை சொல்லல, யாரையும் குறை சொல்லல. ஆனால் என்ன செய்யறாங்க, கோயில்களுக்கு மாலை போட்டு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, எல்லா கோயில்களுக்கும் போறாங்க. ஆனா கடவுள் இருக்காரான்னா யாராலும் என்ன செய்ய முடியல. 99% மக்களுடைய எண்ணங்கள் எப்படித்தான் இருக்கு, கடவுளா அது எங்க இருக்காரு. ஆனா என்ன செய்யறாங்க, எல்லா கோயில்களுக்கும் போறாங்க, எல்லா சாஸ்திர சம்பிரதாயமும் பண்றாங்க. புதுசா இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, சட்டம் எல்லாம் பேசுறாங்க. எப்படி? ஆனா உண்மையிலே கடவுள் இருக்காரான்னா இவங்களால என்ன செய்ய முடியல, இருக்கிறாருன்னு உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனா பிரகலாதன் சொன்னான், இந்த தூண்ல இருக்காரா, எப்படி இந்த தூண்ல இருக்காரு அப்படின்னா, அதான் அங்குள்ள விஷயம்.
கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா யாருக்கு மட்டும்தான் தெரியும் கடவுள் எங்க இருக்காரு எப்படி இருக்காருங்கிறது. பிறகுலாதனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அப்ப அந்த தூணை எட்டி உதைச்சான். யாரு? எட்டி உதைச்ச உடனே அங்கிருந்து என்ன செய்யறாரு? நரசிம்மராக வெளிப்படுறாரு. அதே மாதிரி நீங்க என்ன செய்வாங்க? கடவுள் எங்க இருக்காருன்னு சொல்லி நம்ம சொல்லும் போது எப்படி காட்டு வாக்குங்காங்க. இன்னைக்கு அதுதான் விஷயம். அவங்க என்ன நினைக்காங்க? நம்மளை ஒரு அடிச்சுட்டா உடனே என்ன நடந்துடணுங்காங்க. திருப்பி அவருக்கு கை பயிற்சி கால் பயிற்சினா ஒரு பயம் வரும்னு நினைக்கிறாங்க. இப்படி இந்த காலத்துல அப்படி எதுவுமே நடக்காது. அவர் என்ன செய்யறதே இல்லை, தானே வெளிப்படையா காட்டுறதே கிடையாது. ஏன் வெளிப்படையா காட்டினா அங்க பிசாசு என்ன செஞ்சிருவான்? என்ன பண்ணுவான்? ஒரு டூப்ளிகேட்டை கொண்டு வந்துருவான். அப்ப பரிபூரண நிலைன்னு வரும்போது அங்க டூப்ளிகேட்டே இருக்கவே முடியாது. இந்த காப்பி அடிக்கவே முடியாத நிலை இன்னைக்கு. இதுதான் சத்தியம். யாராலும் என்ன செய்ய முடியாது. அப்ப இன்றைக்கு ஐயா வந்து இன்னைக்கு முத்திரையில திறந்து இன்னைக்கு காலை என்ன செய்யுது? ரொம்ப குறுகிருச்சு, ஓடாது. இப்ப எந்த காலம்? நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம். எங்க பார்த்தாலும் மரணம், யாரை பார்த்தாலும் மரண பீதி, வாழ்க்கையை குறித்த ஒரு பயம். பெங்களூர்ல இஸ்ரோ நிறுவனத்துல ஒரு பதவியில் இருந்தாலாம் தலைவர். ஏதோ ஒரு பதவியில் இருந்திருக்காரு. வயசு 76 வயசு. பெங்களூர்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி அதுல புருஷன் முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க? குடியிருந்திருக்காங்க. பையன் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? மனைவிய கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாரு. என்னன்னு கேட்டா, எங்களை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்ல, ஒருவேளை நான் இந்த 2-3 வருஷம் தான் இருப்பேன், அதுக்கு பிறகு என் மனைவி யார் பார்த்துப்பா, அதனால என் மனைவியை கொண்டு நானும் செத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாராம். ஆக மனைவி செத்து போனா இவர் சாகல. கடைசியில போலீஸ் போய் விசாரிச்சா ஏக்காயா கொன்னேன், எதை எங்களை கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் போன பிறகு என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் இருக்கும்போதே அவளை கொண்டு நான் என்ன செஞ்சுட்டேன், கொண்டுட்டேன் அப்படிங்க. கடைசியில போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இது எதை குறிக்குது? ஜனங்களுக்கு பயம். எங்க பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம். அப்ப இன்னைக்கு மரண பயம்ங்கிறது எல்லாரையும் பிடிச்சு என்ன செய்யுது? எங்க பார்த்தாலும் மரணம் நிகழ்கிறது. நம்ம வேதத்தின்படி பார்க்கும்போது காலகாலங்களில் என்ன சம்பவிக்குன்னு பார்த்தா, ஐயா வரும்போது வெள்ளை குதிரையில் அவர் என்ன செய்யறாரு? சத்தியத்தை போதிக்கிறவரா வராரு. ஆனா அவர் பூமியில எப்படித்தான் வராரு? ஒரு சாதாரண ஊழியக்காரனாக, ஒரு தீர்க்கதரிசியாக தான் என்ன செய்யறாரு அவரு வராரு. ஆனா அதே காலகட்டத்துல அவரை ஏத்துக்காம அநேகர் என்ன செய்யறாங்க? பொய்யான உபதேசங்களை கொண்டு வராங்க. சுயம்னா என்னது? சுயம்னா என்ன? பிசாசு. அப்ப பிசாசு என்ன செய்யறாங்க? வரக்கூடிய கிறிஸ்துக்கு விரோதமா இருக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் என்ன செய்யறான்? கொண்டு வரான். அதுதான் பொய்யான உபதேசம். பொய்யான உபதேசம்னா ஏதோ ஒரு பொய் இல்ல, இவங்க அதுதான் அர்த்தம் கொடுப்பாங்க. இவன் இதை பொய்யா சொல்லிட்டான், அதை பொய்யா சொல்லிட்டாங்க. சத்தியத்துக்கு விரோதமாக பொய்யான ஒரு உபதேசத்தை என்ன செய்யறாங்க? ஜனங்கள் உலகம் முழுவதும் கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய உபதேசத்தை எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு சொல்லணும். இயேசு வந்த போது இவர் தான் கிறிஸ்துன்னு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் சொல்லுங்க, என்னது? அப்ப அவர் தான் கிறிஸ்துன்னு அறிக்கிட்டவங்களுக்கு பாவம் தீர்ந்தது. அப்ப இன்னைக்கு அதான் செஞ்சிருக்கணும். அப்ப ஐயாட்ட போனவனே என்ன செஞ்சான்? பொய்யான உபதேசங்களை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க? அது இன்னைக்கு எங்க வந்து நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை பொறுத்தவரைக்கும் என்னது? இவங்க கடவுளுடைய ஊழியக்காரங்களாகவும், சத்தியம் என்ன, கடவுள் எங்க இருக்காருங்கிறதுலாம் இவங்களுக்கு யாருக்கும் தெரியல. கடவுள் பூமிக்கு வரும்போது கடவுள் எங்க இருக்காருன்னு காட்டுறாரு. எப்படி? கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறாரு எப்படிங்கிறத பேச்சு மூலமா அவர் என்ன செய்யறாரு? வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்துறாரு. இவங்க கடவுளை எப்படி வெளிப்படுத்துறாங்க? எப்படி சொல்லுங்க? எப்படி அற்புதமா நடக்குது? இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லுவோம், எப்படி அற்புதம். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க? இன்னைக்கு அதுதான் நம்ம ஆசிரமத்துக்கு சொன்னோம்னா என்ன நடக்குதுன்னு சொல்றோம். ஊழியம்னா நான் கூட நிறைய நேரங்களும் யோசிப்போம், என்னடா இப்படி பேசிக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டே இருக்கவே, நாமளே எங்கேயாவது போய் ஊழியம் செஞ்சா என்ன? ஊழியம்னா எப்படி பண்ண முடியும்? அதான் கேள்வி. செய்யலாம். எப்படி ஊழியம் பண்ணா ஜனங்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? இன்னைக்கு நான் வாரேன், இப்ப நான் வந்து இங்க பேசுறேன் சரி, ஆனா நான் ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரனா வந்து நம்ம பேசுறேன்னா நான் என்ன செய்யணும்? எதுக்கு ஜனங்கள் ஊழியத்துக்குன்னு கூப்பிடுவாங்க? சொல்லுங்க. முதலாவது ஊழியம் என்றால் என்ன? எதுக்கு ஜனங்கள் நம்மளை கூப்பிடுவாங்க? அது சொல்லுங்க. செய்தி தரணும்னு ஒரு பக்கம், அதே சமயத்துல என்ன செய்யணும்? ஜனங்களை உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல பிறந்த நாள்னா போய் நிக்கணும், அதுக்கேற்றவா 4 வசனத்தை எடுத்து பேசணும், அதுக்கு எதையாவது சொல்லணும், அங்க கூடி இருக்கிற மக்களுக்கும் அதுல இருந்து எதாவது எடுத்து சொல்லணும். அடுத்தால இளவுன்னா அதுக்கு பிரசங்கம் பண்ணி
அது நம்மளாம் அழிய மாட்டோம், சாக மாட்டோம், நம்ம ஆத்மா அங்கே போகுது இங்கே போகுதுன்னு நினைச்சா சொல்லி விட்டு பண்ணணும். அடுத்த வீடு திறக்க விடான்னா அதுக்கு போய் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எப்படி? தண்ணியை இந்த ரத்தமாக மாறிடுச்சுன்னு சொல்லி என்ன செய்யணும்? தெளிக்கணும். இன்னைக்கு நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ரத்தம்னா இது ரத்தமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே? எது ரத்தம்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் இன்னைக்கு பாட்டுகள் பூரா அவங்க எப்படி படிச்சிருக்காங்க? 4 காயங்கள் போதாதென்று நடுவில் ஆவையும் ஈட்டி அனுருவே சிலுவை திருச்சிலுவை. அப்ப அப்படியே ரத்தம் ஆறா ஓடி வருது, அதுல ஓடுது இதுல ஓடுதுன்னு அவன் இவ்வளவு காலமா எழுதி வச்சிருக்கான். பாட்டு படிச்சு ஒவ்வொன்றையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. ரத்த ரத்த ரத்தம்னு எப்படி? உங்களுடைய பாவங்களை கழுவுற ரத்தம் கல்வாரியில் இருந்து ஆறாய் ஓடி வருகிறது. எப்படின்னு தெரியலையே நமக்கு. அது நம்மளால அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியல. நாம என்ன கேட்கிறோம்? உண்மையான ரத்தம்னா என்ன? ஜனங்களால அதுதான் நம்ப முடியுது. ஏசு ரத்தம் சிந்தினா எனக்காக என்ன? 4 காயமா இருந்துச்சு. நம்மளே யோசிப்போம். ஏசுனாருக்கு எத்தனை காயம் எப்படி அடிச்சாங்க சொல்ல? ஒரு கற்பனை பண்ணி சொல்லுவாப்போம். நித்யானந்த் ஏசுனாரை எப்படி அடிச்சு ஒரு கற்பனை வேற ஒன்று இருக்கும். சும்மா கேள்விப்பட்டது பார்த்தது சொல்லுவாங்க. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க ராசா? பைபிள்ல என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி எல்லாம் அடிச்சாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க? முதல்ல இருந்து சொல்ல. முதலாவது கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு நான் ஒரு இது கொடுத்துருக்குறேன். பிறகு நீ என்ன செய்ய? கட்டுரை எழுது. ஏசுனாரு போதிச்சுக்கிட்டு இருந்தாரு. முதல்ல பிறக்கிறாரு, அற்புதம் செய்யறாரு, பிறகு போதிக்கிறாரு. அவரை பிடிச்சிடணும்னு அவர் ட்ரை பண்றாங்க, அடிக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப முதலாவது அவர் என்ன செய்யறாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு தன்னுடைய சீஷர்களோட போனதாக முதலாவது ஆரம்பிக்குதுன்னு வையேன். சிலுவை பாதையில முதலாதானாங்க. வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா அந்த குடிநத்தம் கோயிலுக்கோ காவநாட்டு கோயிலுக்கோ போனீங்கன்னா பாடுபட்ட முதலாம் சலாம் அவர் இயேசுவை பிடித்து செல்கிறார்கள். யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான். அவருடைய வேர்வை ரத்தமாக ஓடியது. எப்படி? அப்புறம் என்ன செய்வாங்க? அங்கிருந்து எந்திரிச்சு அடுத்த இதுல போய் முட்டியை போடுவாங்க. என்ன அங்க போட்டு ஏசுனா சாமி பாடுபட்ட 2ஆம் சரம் அவர் என்ன செஞ்சாங்க? புறாத்தினிடத்தில் கூட்டு கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது போட்டு என்ன செய்வாங்க? போய் பாருங்களேன். வேணா போகக்கூடாதுலாம் சொல்லல. ஐயா போகக்கூடாதுன்னு சொன்னா போய் பாருங்க என்னதான் செய்யறாங்க. அப்பதான் இங்க எது தெரியும். ஏய் உனதான் போய் பாரு. வெள்ளிக்கிழமை எத்தனை தடவை முட்டி போடுறாங்க, எங்கெல்லாம் எழும்புறாங்கன்னு. அப்பதான் அந்த வலி தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஓகும். செலவுலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு. எப்படி? நீ போய் பாருல, அப்பதான் தெரியும். இருக்கு போய் பாருங்க. நீங்க ஒரு நாள் வேலையை நிப்பாட்டி போய் பாருங்க. என்ன பாடுபடுறாங்க மக்கள், என்னதுக்கெல்லாம் செலவு பண்றாங்க, எவ்வளவு செலவு பண்றாங்க. ஏன்னா சரி அடுத்தாலும் சொல்றா. கெச்சமணி தோட்டத்துல வேர்வையா வேர்த்தது அவருக்கு. சீஷர்கள் என்ன பண்ணாங்க சொல்லு? சீஷர்கள் என்னடா பண்ணாங்க? முட்டி முட்டி அழுதானா? என்ன செஞ்சாங்க? சொல்றா. முட்டி முட்டி அழுதானா? என்ன பண்ணாங்க? ஐயோ ஏசுனாருக்கு ரத்தமா வடியிலே என்ன செஞ்சாங்க? கவலைப்பட்டாங்களா? இப்படி இல்ல ரத்தம் ஊத்துதப்பான்னு கவலைப்பட்டாங்களா? என்ன செஞ்சாங்க சீஷர்கள்? சீஷர்கள் கிருபா மாதிரி உட்கார்ந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படிதானடா? ஏன் அப்படித்தானே? வாசனை அப்படித்தான் இருக்கு. சீஷர்கள் படுத்து உறங்கி விட்டுருந்தார்கள். என்ன ஜெபத்திலே வாடாமடான்னு பேசுறாங்கம்மா. யாரு நம்ம ஆரேஷ் அப்படிதான். என்ன ஐயாவோட அவ்வளவு நெருக்கம்டா நமக்கு. என்ன சொல்லு இப்ப சொல்லு. சீஷர்கள் தூங்கி கொண்டு இருந்தார்கள். அப்ப ஏசு அவங்க கிட்ட போய் ஒரு சிறிது நேரம் கூட உங்களால விழுத்திருந்து என்னோட கூட ஜெபிக்க முடியாதா அப்படின்னு கேட்டார். சரிதானா? அதுக்கப்புறம் அங்க யூதாஸ் வராரு. அவர் என்ன செய்யறாரு? புத்தத்தினால இயேசுவை என்ன செய்யறாரு? காட்டி கொடுத்தாரு. உடனே காட்டி யார்கிட்ட காட்டி கொடுத்தாரு? சொல்லுடா. போர் சேவர்கள்னா எப்படி இருப்பான்? கேம் விளையாடுறா விளையாடலையா? போலீஸ் எல்லாம் கிடையாது. போர் சேவர்கள் ராணுவத்துக்காரன். போலீஸ்ல மிலிட்ரி என்ன வச்சிருப்பாங்க? ஏகே பாட்டி கேம் விளையாடுறீங்கல்ல. இது கண்ணு இல்லை. அந்த காலத்துல கண்ணு கண்டுபிடிக்கல. அதனால ஈட்டிக்கும் வச்சு இப்போ விளையாடுறீங்களா? கேம் விளையாடுறது விளையாடுறியா? இருக்கு. இந்த ஈட்டியை வச்சு இந்த தஞ்சாவூர் கும்பகோணத்துல இருந்து காவடி எடுக்கான் அங்க கோயில்பட்டிக்கு. அதுதான் ஈட்டி போய் என் பையன் இதுல கோர்ஸ்ல ஜெயிக்கணும்னு சொல்லி கும்பகோணத்துல இருந்து வராங்க. என்ன அப்ப என்னது? ஈட்டியெல்லாம் வச்சிருக்கிற போர் சேவகர்கள். வில்லு தான் இப்படி போடுறது. ஈட்டியா எப்படி இருக்கும்?
கடப்பாறை கம்பியில மேல பெரிய கத்தி, ஆமா குத்துறானா மருமகம் வந்துடும் வயிறு வழியா. அந்த அவங்க கிட்ட போர்ச்சேவர்கிட்ட போய் மூச்சுக்கறி வீசி போய் இவர் தான் ஏசு, இவர் என்ன செய்ய பிடிச்சிக்கங்கடா அப்படின்ட்டு நினைச்சு விட்டான். சரிதானா? சரின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, அவரை பிடிச்சிட்டு போனாங்க. எங்க போனாங்க? ராஜாட கூட்டு போனாங்க. ராஜால ஒரு கவர்னர் மாதிரி ஒரு ஆளு. சரிதானா? அவர்கிட்ட போய் இவர் என்ன செஞ்சாரு, தேவதூசனம் பண்ணாரு. இவரை நீங்க என்ன செய்யணும், எங்களுடைய சட்டத்தின்படி தண்டிக்கணும், சிலுவையில் அரைஞ்சி போடணும். அவன் பார்த்தான், அவன் சில கேள்விகளை கேட்டான். பிறகு இந்த ஆள் மேல குற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்தாலும் என்ன பண்ணாங்க சொல்லு? துரத்தி விட்டாங்களா? என்ன செஞ்சாங்க? ஆலோசனை பண்ணுங்க. ராத்து தான் முதல்ல கொண்டு போகுது. ராத்து தான் கவர்னர். சொல்லு, அடுத்து என்ன பண்ணாங்க? நான் இந்த எதிரிக்கு உட்பட்டவர்ல, இவன் இந்த ஆளு இந்த விசாரணை விசாரிக்கிறதுக்கு வேற எதிரிக்கு செய்யணும். அந்த ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும். இல்லடா, எப்படிடா விசாரிக்காங்க? காவலில் எடுத்து விசாரித்தார்கள்னு வருதா? எங்க வருது? ஏதாவது கேஸ்ல மாட்டினேன்னா நேரம் எங்கேயோ ப்ரொடியூஸ் பண்றாங்க, கோர்ட்ல. கோர்ட் என்ன ஆர்டர் போடுது, 15 நாள் வரை காவலில் விசாரிக்கும்படி என்ன செய்யுது, கோர்ட்டு அனுமதி கொடுக்குது. 2 நாள்ல அவர் எப்படி வராரு? சாதாரண உங்களுக்கு ஏதாவது படிச்சு கொடுக்கணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு வாத்திமாரெல்லாம் பையனுக்கு மறுநாள் 2 நாள் எப்படி வராங்க அவங்க இன்னைக்கு? அவங்க கரெக்டா சொல்லலாம் பாரு. என்னடா சொல்லு, எப்படி வராங்க? சொல்லு சொல்லு சொல்லுடா. குணமாலாம் வரல, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துடுறாங்க. போலீஸ் கஸ்டடிக்கு போறவங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்க? அவன் அதான் கேட்கான், என்னடா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற அவ்வளவு பாத்ரூம் வலிக்கி விடுற மாதிரியா இருக்குது அப்படிங்க. இவங்க விசாரணையில ஒடிச்சிட்டு என்ன சொல்றாங்க, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டா. அங்க கோர்ட்ல கேக்குறாங்க, உங்களை போலீஸ் அடிச்சாங்களோ? இல்ல இல்ல அடிச்சாலும் சொன்னா இங்க திருப்பி வந்து திரும்ப. அப்ப இயேசு என்ன பண்ணாங்க? பாட்டே இருக்கடா, என்ன பாட்டுங்க? ஒரு பாட்டு இருக்குங்க, சவுக்கால் அடித்தாரே அவரை முள்முடி சூட்டினாரே. இதெல்லாம் எதுக்கு கேட்கறேன்னா, இவங்க 4 காயங்கள் போதாது. அதுக்கு முன்னாடி அவர் தான் அடி அடின்னு அடிச்சு தலையில வச்சு முள்ள வச்சு இறுக்கி, அப்ப 4 காயமா இருக்கு. ராமகதி விடும்ப வண்டியில இருந்து கவனிச்சான். எங்கெல்லாம் காயம்னு சொன்னா, கை ஒடிஞ்சது கால் ஒடிஞ்சது மட்டுமா காயம்? எங்கெல்லாம் அரிச்சிருக்கோ எல்லாம் என்னதுதான், மூஞ்சில இந்த இங்க அரிச்சிருக்கு, இந்த இங்க அரிச்சிருக்கு, இந்த இருக்கு, உடம்பு பூரா காயம்பாங்க. அப்படித்தானே? என்ன சொல்லுவாங்க? இங்க காட்டுறான் தலையில இருந்து என்னத்தை முள்முடி வச்சு அமுக்கி என்ன நடக்கு சொல்லுங்க? ரத்தம் வடிகிற மாதிரி காட்டுறான். கற்பூர குதிரையை ஓட விடுங்க, எப்படி ரத்தம். ஆனா அவன் காயம்னு எதான் சொல்லுதான், கை காலு. அது 4 காயங்கிறது கூட தப்பு தானே? காயம் 4, ஆனா ஆணி 3 தான். என்ன அப்படியா? என்னமா வந்துட்டு போட்டோம். நான் சொன்னேன், இதெல்லாம் தமிழ்ல படிக்கலாம். 4 காயங்கள் போதாது என்று நடுவில் அவங்க இங்கிலீஷ்ல போடணும் எழுதுனா எப்படி எழுதுவானது இல்லை. என்ன ஆகவே நமக்கு எப்படி படிச்சு கொடுத்துட்டாங்க, இப்படிதான் ரத்தம்மா, இப்படித்தான், இதுதான் இது பண்ணுதுன்னு என்ன செஞ்சுட்டாங்க அவங்க நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னது, அவருடைய வார்த்தையை நாம விசுவாசிக்கிறது தான் ரத்தம், ஜீவன். அது இல்லாம நீங்க ஏசியின் ரத்தம் எங்களுக்கு இதை கொடுக்கணும்னா ஒன்னையும் கொடுக்காது. இன்னைக்கு உலகம் எங்க வந்துருச்சு, முழுக்க முழுக்க கண்டு விசுவாசிக்கிற தன்மைக்கு வந்துருச்சு. எதையும் நம்பக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு உலகம் என்ன செய்யல, எதையுமே. நான் போறேன் ஒரு டாக்டர்கிட்ட, எப்படி டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஊசி போட்டாருன்னா காய்ச்சலுக்கு ஊசி போட்டுருக்காரு, எனக்கு சரியாயிருங்கிறது தான் என்னது, ஊசி போட்டா சரியா போயிருயா. ஆனா இன்னைக்குள்ள என்ன கேட்கலாம், டாக்டர் எந்த ஊசி போட்டீங்க?